ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம். இனிமேல் சம்பவிக்க போவது, இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். வேதத்தில் நமக்கு தெரிந்தபடி அந்த 24ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்கள், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதன் பின்பதாக 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதில் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அப்பொழுதும் முடிவு வரும். ஆமென். அப்பொழுதும் முடிவு வரும். 2 பகுதிகளாக கர்த்தர் நமக்கு அவருடைய பாடு மரணத்திற்கு பின்பதாக, உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், கடைசி காலத்தில் என்ன காரியங்கள் நடக்கும், ஆண்டவருடைய வருகை எந்த மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் விளக்கி சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது. ஆனா எப்பொழுதும் முடிவு வரும் என்று சொல்லும் பொழுது, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவர் கடைசி நாட்களில் முடிவு அப்பொழுது வரும், அப்பொழுதும் முடிவு வரும். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்முடைய தேசத்திலும் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில தான் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. மணிப்பூர் பகுதியில நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை ஒடுக்கி நடத்துகிற ஒரு காரியங்கள். அப்போ உலகம் முழுவதுமாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதுமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பகைப்பார்கள். ஏன் இந்த பகை வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரிந்திருக்கிற கூட்டம். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, ஆகையால் நீங்களும் யார் இல்லை, உலகத்தான் அல்ல. அப்ப அந்த உலகத்தோடு கூட ஒத்து வாழாதபடிக்கு இனிமேல் அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய அநேக காரியங்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் பொழுது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த கிறிஸ்துவுடைய காரியத்திற்கு நிறைய அடிப்படையான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் அதற்கு தங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியினால் உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் யார் பகைக்கப்படுவாங்க, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பகைக்கப்படுவார். அநேகர் என்ன பண்ணுவாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, நெருக்குவாங்க, கொலை செய்வார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கக்கூடிய காலகட்டங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய பெரிய கூட்டங்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதுமாய் பரவி இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் என்று பார்க்கும் பொழுது அது சொற்ப ஜனங்கள் தான். அப்ப இந்த சொற்ப ஜனங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்கள் மற்றவர்களை எல்லாம் மாதிரிகளாய் காண்பித்து அநேக துன்பப்படுத்துகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாக நடத்தப்படுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட காலங்களுக்கு ஆயத்தமாகும்படிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட அழைத்து வந்திருக்கிறார். அப்ப நாட்கள் எப்படி காணப்படுகிறது, கொடியதாய் காணப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாய் சாப்பிடுறோம், நல்ல வேலை செய்யறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம், நல்ல பாடல் பாடுகிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லி இல்ல. இமைப்பொழுது, ஒரு இமைப்பொழுது, ஒரு கொரோனா வரும் பொழுது எல்லாமே இமைப்பொழுது நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் ஒருவரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப இமைப்பொழுது எல்லா காரியமும் நடந்து உடனடியாக என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணணும், அது பண்ணணும். அப்ப அதிகமான நெருக்கத்தை, பிரஷர் கொடுத்து கொண்டே இருந்தாங்க.
இப்ப நீங்க ஊசி போட்டா மட்டும்தான் பஸ்ல போக முடியும், பிரயாணப்பட முடியும், வேலைக்கு போக முடியும். இப்படிப்பட்ட பிரஷர் எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்களை அதிகமாய் பிரஷர் கொடுத்து கொண்டே இருக்கும் அரசாங்கம். இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும். ஆகவேதான் ஆமென், இதை அறிந்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆளுகையை அறிந்திருக்கிற அந்த கொஞ்சம் கூட்டம் தான் ரொம்ப விழிப்பாய் காணப்படுவார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கும் நாமும் கூட அந்த காலகட்டங்கள் வழியாக தான் பயணப்படுகிறோம். இப்ப பயணப்படுகிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப நோவாவுடைய காலகட்டங்கள், நோவாவுடைய நாட்களை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது, நோவா பிரசங்கம் பண்ணினார், ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினார். ஆமென், எல்லாரும் குடும்பமாய் கர்த்தரை ஆமென் ஆமென் அது அறிவிக்கும்படியாக, இந்த மாதிரி ஒரு பெரிய மழை வரப்போகிறது, கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார், பிரசங்கம் செய்தார்கள். ஊழியத்தை ஆமென் பேழையும் கட்டினார்கள். ஆனா யாருமே செவி கொடுக்கல, யாருமே செவி கொடுக்கல. அதுபோலதான் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் அதிகமாய் கர்த்தரை ஆமென் பிரசங்கித்தாலும், அநேகர் ஆமென் தெரு ஊழியங்கள் செய்தாலும் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பரிகாசமாய் காணப்படும், பரிகாசமாய் காணப்படும். ஆகதான் என் ஜனங்கள் எல்லாராலும், உலகத்தில் எல்லாராலும் பகைக்கப்படுகிற அந்த கடைசி நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த நாட்களில் நான் எப்படியெல்லாம் சேவிக்க வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும்? வாசிக்கலாம், ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறபடி ஆமென், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக, காலத்தை அறிந்தவர்களாக. அப்ப காலத்தை அறியக்கூடிய இந்த ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆமென். ஆகவேதான் இன்னும் வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப காலத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்தவர்களாக, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். அப்ப நித்திரையா இருக்கிற இன்றைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கண் மயக்கம் இருக்கு, அசதி இருக்கு, கனநித்திரை இருக்கு, நிர்விசாரங்கள் இருக்கு. ஆமென். இன்னும் பலர் சோம்பேறித்தனமாய் நம்ம காலத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? விரயம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று ஆமென் சொல்லக்கூடிய காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த நாட்களில் நீங்க என்ன இருக்கணும்? விழிப்பாயும் இருக்கணும், எச்சரிக்கையாயும் இருக்கணும். அப்ப அந்த காரியங்கள், விழிப்பாய் இருக்கக்கூடிய காரியங்களும் ஆயத்தமாய் இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த 3 காரியத்துல கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் பயணப்படும். என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்கும். அப்ப என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. அப்ப காலத்தை அறிந்தவர்களாக, காலத்தை அறிந்தவர்களாக. இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த நாட்களில் கடைசி காலகட்டங்களில் அநேக தொலைக்காட்சி ஊழியங்களை எல்லாம் பார்க்கிறோம். அநேக ஊழியங்கள் சொல்லப்பட்டிராத எல்லா இடங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த பகுதியில ஆமென் இப்படிப்பட்ட இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா காஷ்மீர்ல ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்க ஒரு குறிப்பிட்ட அந்த மத சேனல் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த போதகர் சாட்சியாய் சொன்ன ஒரு காரியம், அவங்க 24 மணி நேரமும் அவருடைய அந்த 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 காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த எப்படி சொல்றது, அந்நிய தெய்வத்தை தான் அவங்க காண்பித்து கொண்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை அவர் நடத்துவார். அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மத ரீதியான எல்லா ஆட்களும் வந்து பங்கு பெறுவார். அப்போ அந்த தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் ஒரு முறை அந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர் உடனடியாக அவருக்கு டிவி சேனல்காரங்களுக்கு போன் பண்ணிட்டு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராமை நீங்க என்ன பண்ணுங்க, ரிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னாங்களாம். அப்ப அந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் முழுவதுமாக அந்த தொலைக்காட்சியில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்த்தாங்களாம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவருடைய எல்லா காரியத்தை சொன்னாங்க. அப்ப அந்த போதகருக்கு ஒரு தைரியம் வந்தது. அப்ப நம்ம எப்படி ஆகிலும் இந்த சுவிசேஷத்தை இவர்கள் சேனல் மூலமாகவே நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ ஈஸ்டர் வரும்பொழுது அவர் அதே அந்த சேனலுடைய உரிமையாளரை பார்த்து சொன்னார், ஐயா இந்த முறை நான் ஒரு கேசட் ஒன்று தரேன், அதை நீங்க ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டைம் அப்படின்னும் போது இந்த டைம்ல நீங்க ஒளிபரப்ப முடியுமா, மத்தியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தாராளமா நான் ஒளிபரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், அப்போ அந்த கேசட் அவர் கொடுத்திருக்கிறார், ஒளிபரப்பு பண்ணுங்க ஐயா, ஈஸ்டர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள். அப்போ அத மொழியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதை ரிலே பண்ணும் பொழுது அதன் மூலமாய் நிறைய பேர் சாட்சி கொடுத்தார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நாம நினைக்கிறோம் கிறிஸ்துவை இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லி, ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வருகையை குறித்து ஆமென் ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, எப்பொழுது வருகை வரும் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், இன்னொரு ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மீடியா மூலமாக எல்லா இடங்களிலும் காடுகளில் மலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இரட்சகராகிய கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் காலத்தை அறிந்து கொள்ளணும், நிதானிக்கணும். அப்ப எப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது, காதுல கேட்டுட்டு அப்படி ஒரு காதுல விடுவதற்காக அல்ல. இதை அறிந்து நான் இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, கர்த்தர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இதை அறிந்து நான் என்ன பண்ணணும், அப்ப நோவாவுடைய காலத்தில் இருக்கிற ஜனங்களை போல நான் வீணராய் போய்விடக் கூடாது. ஆகவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அந்த 38-39 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்போ எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். அப்ப பாருங்க, ஜல பிரளயம் முன்பதாக காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் மட்டும் நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, சுகபோகமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் எந்த விதத்திலும் பயப்படவே இல்லை, எந்த விதத்திலும் பயப்படலை, இயல்பான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லை, உணராதிருந்தார். அப்ப இந்த நாட்களிலும் கூட கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அநேகர் உணர்வற்ற ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. உணர்வு என்பது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில உணர்வு மிக மிக முக்கியம். காலத்தை நாம் பார்த்து பிரோஜனப்படுத்திக் கொள்வரும். அதே போல உணர்வு உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில காணப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்படணும். இன்னைக்கு இந்த உணர்வுள்ள ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம ஆண்டவரை எப்படி தேடுவோம் அப்படின்னு சொன்னா, வாஞ்சையாய் தேடுவோம், தாகமாய் தேடுவோம், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதை அதிகமாய் வாஞ்சிப்போம். கர்த்தருடைய சபைக்கு வருவதை வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட ஓடி வரும். ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை கண்டு எனக்காக அவர் என்ன பண்ணுவார், ஜபத்தை கேட்பார். அந்த வாஞ்சையோடு அந்த உணர்வு இருதயத்தில் இருக்கும் பொழுது அந்த தாகம் அந்த வாஞ்சை எல்லாம் என்ன பண்ணும்னு சொன்னா நம்மை கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக இழுத்து கொண்டு வரும். அப்ப இந்த நாட்களில் என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உணர்வு இல்லாதபடியினால் கர்த்தரை அறிகிற அறிவின் அந்த வாசனை இல்லாதபடியினால் இன்னைக்கு நம்ம எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், நோவாவின் காலத்தில் வாழ்ந்தது போல அந்த உணர்வில்லாத ஜனங்களை போலதான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உணர்வு ரொம்ப முக்கியம், உணர்வு ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்ந்து ஜீவிப்பது, அந்த உணர்வுள்ள ஒரு ஆவியை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உணர்வு எனக்கு கொடுங்க ராஜா, நான் எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை கொண்டு போங்க ராஜா. அப்ப சுற்றில இருக்கிற ஜனங்கள் அந்த ஜலம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் என்ன பண்ணாங்களா, உணர்வே கிடையாது. ஒரு மரக்கட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதே போலதான் சோதோம் கோமோரா. நமக்கு முன்பதாக கர்த்தர் திருஷ்டாந்தங்களை ஏன் வைத்திருக்கிறார். சோதோம் கோமோரா பட்டணமும் அப்படிதான் காணப்பட்டது. பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தாங்க. பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்த ஜனங்கள். ஆனா தூதர்கள் வந்து சொல்றாங்க, நீ உனக்கு உண்டான வேற யாரையாகிலும் இருக்கிறாங்களா? இல்ல, இந்த 4 பேர் லோத்துடைய மனைவி பிள்ளைகள். அப்ப இந்த 4 பேரை மட்டும் அவர்கள் என்ன பண்றாங்க,
துரிதப்படுத்துறாங்க. ஆனாலும் அந்த வேத புஸ்தகத்தை நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க. அந்த 19ஆம் அதிகாரம் 15 இருந்து 30 வசனங்கள் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. லோத்து நிதானிக்கிறார். ஆனா தூதர்கள் என்ன பண்றாங்க? காலையில அந்த கிழக்கு வெளுக்கிற அந்த நேரத்துல துரிதப்படுத்துறாங்க. எப்படி ஆகிலும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பின்பதாக தூதர்களை இழுத்து கொண்டு போய் அவர்கள் ஊருக்கு வெளியே அனுப்பி, சீக்கிரமாக நீ எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. நீ சீக்கிரமா உன் ஜீவன் தப்பணும் அப்படின்னு சொன்னா நீ எங்க போ? மலைக்கு போ. அவர் சொல்றாரு, இல்லையா என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் ஓட முடியாது, பக்கத்துல இருக்கிற இந்த ஊர் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போகிறதுக்கு கர்த்தர் தயவு கொடுத்து கொண்டே இருந்தார். காரணம் என்ன? ஆபிரகாமுடைய சபம். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இன்றைக்கு நாம் செபிக்கிறோம், ஐயா என் குடும்பத்தை ரட்சிக்கணும், ஐயா என் பிள்ளைகளை ரட்சிக்கணும், ஆமே உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கணும், ஆமே நம்ம செபிக்கிறோம். ஏன் செபிக்கிறோம்? கர்த்தர் அந்த உணர்வை கொடுக்கும்படியாக. அப்போ சாமேன் காப்பாற்றப்பட வேண்டிய லோத்துக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை. ஆனா ஆபிரகாமுடைய ஜபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் கூட கர்த்தர் பாதுகாத்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவரே, ஆலயத்துக்கு வரேன்னா தாகமாய் வரணும் ராஜா. நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்க? அந்த வாஞ்சையோடு வரணும் ஐயா. ஆமேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். அந்த ஆத்தும மன்னாவை எனக்கு கொடுங்க ராஜா. நான் என்ன பண்ணணும்? ஒரு தேக்க நிலையில நான் இருக்கக்கூடாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி காணப்படணும் ஐயா. ஆமேன். வளரதான் கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்ப மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் நாடுங்க. அப்பதான் அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் வீணான சிந்தைகளை ஆமேன் நீங்க ஏறெடுக்க மாட்டீங்க. வீணான நினைவுகள் உங்களுக்கு வராது, வீணான வார்த்தைகள் வராது, வீணான காரியங்கள் எதையும் நீங்க சிந்திக்காதபடி கர்த்தர் மீது பற்றுதலாய் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான அனுபவத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அப்ப இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் உணர்வில்லாத ஜனங்கள். ஆமேன். வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாத, அதுதான் நோவா காலத்துடைய மக்கள். அப்ப இன்றைக்கும் கூட பாருங்க, நம்ம சுற்றில் இருக்கிற அநேகமாயிரம் ஜனங்கள் எல்லா விதமான பாவத்தையும் செய்து கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா ஆனந்தமா இருக்கிறாங்க. எந்த விதமான பாவத்தை குறித்ததான ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. ஆமேன். ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம், ஆவிக்குரிய ஆண்டவரை ஆமேன் நல்ல விடுதலையோடு ஆராதிக்கிறோம். ஆனாலும் எந்த விதத்துல உங்களுக்கு குற்ற உணர்ச்சி என்பது இல்லாதபடி ஆமேன் உணர்வில்லாதவர்களாய் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜீவியம் தான் செத்த ஜீவியம். ஆமேன். அதுதான் ஆத்துமா மரணத்திற்குள்ளான ஒரு ஜீவியம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தை கொல்வதற்கு வல்லவராய் இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத, ஆத்துமாவை கொல்லுகிற காரியத்திற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆத்துமா மரணம் வந்துட்டா அதன் பின்பதாக அதில் இருந்து நீங்க திருப்பி எழுப்பவே முடியாது. வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அப்போ முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ராஜா. ஏதோ ஒரு வாழ்க்கை இல்ல, உணர்வுள்ள வாழ்க்கை. காலத்தை அறிந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய வருகை ஆமேன் சீக்கிரமாய் நடப்பதற்கு என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாய் காலத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு பாருங்க. அப்ப நிச்சயமாய் கர்த்தர் வருகையில் பங்கடைய முடியும். ஒரு 3 காரியம் அல்லது 2 காரியத்தை நான் சொல்லி வேகமாய் முடிக்கலாம். அப்போ இந்த நாட்களில் நான் காணப்படணும் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா ஆயத்தமா இருக்கணும். இந்த ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். அது 24:44 மத்தேயு. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப அவருடைய வருகைக்கு நான் எதிர்கொண்டு போக வேண்டும், அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தம் உள்ள வாழ்க்கை, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை, ஆயத்தம், இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப இந்த ஆயத்தத்திற்குள்ளாக அடங்கின இன்னும் ஒரு 3 காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆமென். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. 2வதாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. 3வதாக சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்ப நான் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கணும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் ஒரு நாட்கள்ல நடக்கும். அப்ப இந்த நாட்கள்ல நடக்க போகிற காரியத்திற்கு நான் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால்
என்னிடத்துல ஆயத்தம் இருக்கணும். அந்த ஆயத்தத்தை தான் நான் முன்னாடி சொன்னேன். ரூத் 3:3 படி நீ குளித்து எண்ணெய் பூசி வேறு வஸ்திரம், அதுதான் ஞானஸ்நானம், மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ஆயத்தத்தோடு கூட இந்த ஒரு ஆயத்தம் காணப்படணும். இந்த ஆயத்தத்தை பார்த்தால் பரிசுத்தம். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நீங்க எங்க போக முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் நீங்க பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும். அதுதான் ஆயத்தத்திற்கு முதல் படி. பரிசுத்தமாய் நான் ஜீவிக்கணும் ஐயா. இவ்வளவு நாட்கள் நான் உலகத்தை ருசி பார்த்தேன், உலகத்தின் சிற்றின்பங்களை ருசி பார்த்தேன், உலகத்தில் உள்ள எல்லா விதமான பாவ கிரியைகளை எல்லாம் நான் என்ன பண்ணேன், ருசித்தேன். ஆனா இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஐயா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த உலகத்தை நான் முழுவதுமாக களைந்து போட வேண்டும். உலகத்தை களைந்து போட வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட பல நேரங்களில் நம்மிடத்துல என்ன இருக்கு, அசுசி காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் உபாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசுக்கு பிதாவாகிய தேவனை குறித்து வாசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, உன் பாளையத்தில் என்ன இருக்கக்கூடாதான், அசுசி காணப்படக்கூடாது. அவர் உன் பாளையத்தின் நடுவே உலாவுகிற தேவன், என்ன காணப்படக்கூடாது. அப்ப குடும்பத்திற்குள்ளாக ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐயா நான் மட்டும் இருக்கிறேன், என் குடும்பம் இல்ல, குடும்பமும் பரிசுத்தம். ஆகவே தான் பாளையத்தில் உலாவுகிற தேவன். அவர் உன்னிடத்தில் என்ன காணப்படக்கூடாது, அசுசி காணப்படக்கூடாது. பரிசுத்த வேதாகமம், வேதத்துக்கு என்ன சொல்றோம், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்தத்தை அதிகமாய் 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 முக்கியத்துவப்படுத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களை பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம். ஆகவேதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இரண்டே காரியம் தான், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இப்ப பரிசுத்த வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஐயா நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, என் கண்கள் பரிசுத்தமா இருக்கா, என் நினைவுகள் பரிசுத்தமா இருக்கா, என் சிந்தைகள் பரிசுத்தமா இருக்கா, என் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க, என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறேன். ஐயா நான் வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு வந்துட்டேன், வெள்ளை கலர் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டேன் அப்படின்றதுனால நான் பரிசுத்தவான் கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான். அப்போ யூனிஃபார்ம் கிடையாது. யூனிஃபார்ம் கிடையாது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம். அப்போ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த உலகத்தை நான் ஜெயம் எடுத்தபடியினால் அவர் எனக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பார். அப்ப அந்த உலகத்தில் நான் என்ன பண்ணணும், அநேக போராட்டங்கள் இருக்கும். அந்த பரிசுத்தத்தை குறித்து அநேக காரியங்கள், அநேக இச்சைகளை கொண்டு வருவான் பிசாசானவன். பலவிதமான தீய காரியத்தை கொண்டு வருவான், அசுத்தமான காரியங்களை என் மீது கொண்டு வந்து எரிந்து போடுவான். இவைகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும், விலகி 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 நான் போய்கொண்டே இருக்கணும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உணர்வு இருந்தால் நீங்க ஆயத்தமா இருக்கலாம். ஆயத்தமா இருந்தா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை மிக மிக முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது கிடையாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்குள்ளாக என்ன காணப்படல, பரிசுத்தம் என்கிற வாழ்க்கை காணப்படல. ஆனால் ஒரு வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எலிசாவை குறித்த ஒரு சாட்சி மிகுந்த ரொம்ப நான் ரசித்து படிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. அது 2 ராஜாக்கள். இந்த சூனேமியால் சொல்லுவார், இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி, எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. இந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவான் ஐயா. இன்னைக்கு நம்மளை குறித்து அப்படி சாட்சி காணப்படுகிறதா? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்மை குறித்து அப்படி சாட்சி கொடுக்கிறார்களா? இப்ப பரிசுத்தத்திற்காக எந்த அளவுக்கு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். கண்கள் மூலமாக, இருதயத்தின் நினைவுகள் மூலமாக பலவிதமான காரியங்கள், அந்த அசுத்தமான காரியங்கள் நம்மை கரைப்படுத்தி 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 ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா,
ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை அது என பரிசுத்தமாய் காணப்படும். ஆயத்தத்துல மிக முதல் படி பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நீங்க எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தம் மிக அவசியம், மிக மிக அவசியம். ஆகவே இந்த பரிசுத்தத்திற்காக என்ன பண்ணுங்க, கதறி அழுது ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்துல நான் எந்த விதத்திலும் கரைப்படக்கூடாது ஐயா, எந்த விதத்திலும் நான் கரைப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாய் காணப்படணும். என் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தத்தோடு கூட நான் வெளிப்படுத்தணும் ராஜா. என் கண்கள் பரிசுத்தமானவைகளை காணணும் ராஜா. நான் உலகத்துல இருக்கிறேன் ஐயா, உலகத்துல இருக்கிறேன், எகிப்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஆனா என் பாவம் என்னை மேற்கொள்ளவே கூடாது. பாவம் ஒரு நாளும் என்னை வஞ்சித்து விடக்கூடாது. ஒரு நாளும் நான் பாவத்துல வழிக்கு விழுந்து விடக்கூடாது ஐயா. எச்சரிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம்? அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்துல, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவார். மகனே, நீ பார்க்கிற காரியம் தவறு ஐயா, நீ இந்த பேசுகிற வார்த்தைகள் தவறு, உன் இருதயத்தில் நினைக்கிற அந்த நினைவுகள் தவறு. அவர் உங்களை எச்சரித்து நடத்தி கொண்டே இருப்பார். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவாரா? கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பான். ஆவியானவருடைய அபிஷேகம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. அப்போ அவர்தான் அந்த காலத்தை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை நமக்கு கொடுப்பார். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை எல்லாம் குறித்து விழிப்படையும்படி செய்வார். எச்சரிக்கையாய் பயணப்படும்படி செய்வார். வேதத்தில் ஆழங்களை கற்றுத் தருவார். ஆமென். இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், இனிமேல் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும், ஞானத்தை வெளிப்படுத்தி, அறிவை வெளிப்படுத்தி, எல்லா காரியத்தின் ஆழங்களை நமக்கு சொல்லி எச்சரிப்பாக இருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பரிசுத்தம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஐயா, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? ஐயா, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உலகத்தின் அசுத்தங்கள் எதிலும் நான் கரைப்பட்டவளா இருக்க மாட்டேன். எந்த விதத்திலும் கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை. யார் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை. அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவனை பார்த்து பிசாசு நடுங்கும். பொல்லாத கிரியைகள் நடுங்கும். பரிசுத்தமாய் இருக்கிறவனை பார்த்து இந்த உலகம் பயப்படும். அப்போ பரிசுத்தம் தான் மிக மிக முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் கர்த்தரை தரிசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே இந்த பரிசுத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எப்படி உங்கள் வஸ்திரத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதே போல உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடையும்படியாக ஒவ்வொரு நாளும் உங்க அவயங்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. எந்தெந்த அவயத்துல எல்லாம் நீங்க விழுந்து போறீங்க, ஐயா நான் கண்களினால் பார்க்கறதுல விழுந்து போறேன்னா கண்ணை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா நான் தனியா இருக்கும் பொழுது என் சிந்தையில பலவிதமான பாவ காரியங்கள் சூழ்ந்து இருக்குது, ஐயா எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. எதையெல்லாம் உங்களுக்கு தடிக்க விழுந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பகுதியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல நான் விழுந்து எழும்புறேன் ஐயா. குறிப்பிட்ட காரியம் என்னை என்ன பண்ணுது, தடுமாற செய்கிறது ஐயா. அப்ப இந்த இடத்துல எனக்கு விடுதலை வேணும் ராஜா. விடுதலையாய்மை ஆராதிக்க முடியல, சந்தோஷமாய்மை கம்பீரிக்க முடியல. குறிப்பிட்ட பாவ உணர்வு என்னை அதிகமாய் கரைப்படுத்தி கொண்டே இருக்குது ஐயா, எனக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவர் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கொடுப்பார். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப கால ரட்சிப்பு, நான் கழுவப்படுதல் சொல்லுவேன். சரியாய் கழுவப்படலை அப்படின்னு சொன்னா அது சரியான ரட்சிப்பு கிடையாது. கழுவப்படுதல். அந்த கழுவப்படுதல்ல நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உலக பிரகாரமாய் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த நாட்கள்ல ஒரு சில காரியங்கள் நம்முடைய மனதுக்கு பிடித்த காரியங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா? நம்ம ஒரு சில இமேஜ், ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பார்க்கிற காரியங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இருதயத்துக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் ஆகும்.
அப்போ நீங்க தனிமையா இருக்கும் பொழுது அப்படி கண்களை மூடும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி காட்சிகளாய் முன்னாடி வரும். அது போல நான் ரட்சிக்கப்படுக முழுவதுமாய் ஆண்டவருடையக்காக அர்ப்பணித்த அந்த நாட்கள்ல நான் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா என் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுவது. அப்ப நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன், என்னோட பரிசுத்தமான வாழ்க்கைக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆண்டவர் சொன்னார், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய ஜீவியம் இருக்கு. என்ன காரியம்? உனக்கு அப்ப அந்த இமேஜ், இந்த படம் மீன்ஸ் நமக்கு பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்களா, அப்போ அந்த காரியங்கள்லாம் வருது. அப்ப இதையெல்லாம் என்ன பண்ணணும்? கழுவுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் விடணும். ஒருவன் என்னை பின்பற்றினால் இதையெல்லாம் விடணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப மனதுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியம், ரொம்ப வேதனையான காரியம். அப்ப இதையெல்லாம் விடணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்கள்லாம் நான் கண்ணை மூடுனா அந்த காட்சிகள் எல்லாம் வரும். நான் படித்த காலங்கள், அங்க இருந்த நாட்கள், அது எல்லாம் கண்களுக்கு முன்பதாக அது வரும். இப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் கேட்கும் பொழுது நம்ம விட்டு கொடுக்கணும். அதுதான் கழுவப்படுதல், ரட்சிப்பு. அப்ப முழுவதுமாக ஆண்டவரே இந்த காரியம் இனி என்ன பண்ணக்கூடாது, என் நினைவில் கூட இருக்கக்கூடாது ஐயா. என் நினைவுல கூட இந்த காரியங்கள், நான் பார்க்கிற ரசிக்கிற எந்த காரியங்களும் என் நினைவுல இருந்து முழுவதுமாக அழித்து போடுங்க. என்னை எப்படி முழுவதுமாய் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் என்னை அபிஷேகத்தால் நிரப்பி முழுவதுமாக கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தினார். அதன் பின்பதாக அந்த நினைவுகள், அந்த காட்சிகள் எதுவுமே என் கண்களுக்கு முன்னாடி வரவே வராது. நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணா அந்த கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் இருக்கும். அப்ப கண்களை மூடி ஜெபம் பண்ணி இவைகளை எல்லாம், அந்த உலகத்தின் கிரியைகளை எல்லாம் மேற்கொண்டு இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தார். எந்த விதத்திலும் ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இல்லாதபடிக்கு என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். என் செவிகளில், என் வாயின் வார்த்தைகளில், பார்வைகளில், ஒவ்வொரு காரியங்களிலும், இருதயத்தின் நினைவுகளில் எல்லாம் ஆவியானவருடைய அளவில்லாத அந்த அபிஷேகத்தின் வல்லமையை தான் நான் பெற்று முழுவதுமாக அவருடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தரனை நடத்தினார். உலகத்துல எந்த விதத்திலும் கரைப்படாதவனாய் கர்த்தரனை அழகாய் நடத்தி கொண்டே வந்தார். பாருங்க, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அழகாய் நடத்தி கொண்டே வந்தார். அதுதான் கழுவப்படுதல் அப்படின்னு சொன்னா, அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஒரு முறை நம்ம சிக்கிட்டோம், ஆமேன், ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி விடும்படி ஒப்பு கொடுத்தோம். ஆமேன், அதுல இருந்து அழகாய் தூக்கி நடத்தினார். ஆனா தடுமாற்றங்கள் பிசாசு கொண்டு வந்து காமிப்பான், தடுமாறக்கூடாது. ஜாக்கிரதையா ஞான இருதயத்தோடு அதற்கு என்ன பண்ணுவார், தப்பி போகிற வழியையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமேன். அப்ப இதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆமேன். இரண்டாவதாக, இந்த ஆயத்தம் உள்ள வாழ்க்கையில இன்னொரு காரியம், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் தான் நம்மை, ஆமேன், ஆண்டவருக்கு நேராக இன்னும் அதிகமாய் பக்கத்துல கொண்டு போய் நிறுத்தக்கூடியது. ஆனா இன்னைக்கு இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து நம்ம பேசுவதே கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்ப இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுத்திருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், குணப்பட்டிருக்கிறேன், ராமேன் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கனி கொடுக்கிறவனாய் காணப்படுகிறேனா? கனி கொடுக்கிறவன். அப்ப அந்த கனி எப்போ விளங்கும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்திற்குள்ளாக. நம்ம வெளியெல்லாம் வந்துட்டா கனி நம்மள மாதிரி யாரும் கொடுக்கவே முடியாது. நம்ம ஆலயத்துலதான் உட்கார்ந்து நம்ம கனி கொடுப்போம் பாருங்க. யாராவது ஒரு சின்ன பிள்ளை விழுந்தா கூட ஒரு 10 பேரை உடனே எழுந்து வந்து அப்படி தூக்கி விடுவோம். இந்த ஆலயத்திற்குள்ள அல்லது ஒரு பொது இடத்துல கனி கொடுக்க. ஆனா நான் சொல்லுவது குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கை. அப்ப அந்த குடும்பத்திற்குள்ளாக கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி காணப்படுது? கணவன் மனைவி, மாமியார் மருமகள், ஆமேன், நாத்தனார், இதையெல்லாம் அப்படியே நீங்க போடிட்டு வாங்க. முதல் கனி கொடுக்க வேண்டியது எங்க இருக்குன்னா குடும்ப வாழ்க்கை. அப்ப அந்த கனி கொடுக்கிற அந்த ஜீவியம், ஆமேன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அப்ப அந்த கனி கொடுக்கிற ஜீவியத்தை அறிந்து கொள்ளும். அப்ப உபதேசம் என்ன பண்ணுமா? கனி கொடுக்கும்படியாக செய்யும்.
அப்ப நோவாவுடைய நாட்கள் ஆயத்தத்தோடு கூட ஜீவிக்கக்கூடிய உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை, ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கையில பரிசுத்தம், இரண்டாவது கனி கொடுக்கிற ஜீவியம். அப்ப நான் எப்படி கனி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, உபதேசம் என்ன பண்ணும்? கனி கொடுக்கும்படியாக செய்யும். ஆமீன். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் என்ன பண்ணுவானா, மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில் கனி கொடாத கொடி எதுவும் அதை என்ன பண்ணுவாரா, வெட்டி எறிந்து போடுவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆயத்தத்துல இரண்டாவது படி கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லா இடங்களிலும் கனி கொடுப்போம். குடும்ப வாழ்க்கையிலும் நீங்க எப்படி கனி கொடுக்கிறீங்க? குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம் என்பது குடும்பத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த தனிப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையில நீங்க எப்படி கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்களுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் மத்தியில உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? போலியான வாழ்க்கையா, கபடான வாழ்க்கையா, ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க? கர்த்தருடைய 7 கண்கள் என்ன பண்ணுதான், உலாவிக்கொண்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம், வீட்டுல யார் பார்க்க போறா, யார் சொல்ல போறான்னு. ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறீங்க? ஒரு சிலர் மனைவியை குறித்த ஒரு கசப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கணவனை குறித்த ஒரு கசப்பு இருந்து கொண்டே இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு கசப்பு இருக்கும். ஏன் இந்த குடும்பத்திற்கு நான் வந்திருக்கிறேன்? இந்த குடும்பத்திற்கு நான் வந்ததுனால என்ன பிரயோஜனம்? ஆமென். இந்த குடும்பம் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம சுத்திர மற்ற இடத்துல எல்லா இடங்கள்லயும் கனி கொடுப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்ம மாதிரி ஆளே கிடையாது. ஆனா உங்க சொந்த குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஆமென். உங்க குடும்பத்திற்குள்ளாக நீங்க எப்படி காணப்படுறீங்க? ஐயா, என் கணவன் உண்மையாய் கனி கொடுக்கக்கூடியவர், என் மனைவி உண்மையாய் கனி கொடுக்கக்கூடியவர். ஆமென். மாமியார் மருமகளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? மருமகள் மாமியாரை குறித்து, ஆமென், குடும்பத்தை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நீங்க சோதித்து பாருங்க. இப்ப நோவாவுடைய நாட்கள்ல இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. மனுஷர்கள் யாரையும் மதிக்கல, குடும்பத்துல எந்த விதமான மதிப்பு மரியாதை கிடையாது. ஆனா நோவாவுடைய பேழை பெரியதா இருந்தது. ஆனா 8 பேர் மட்டும்தான் பயணப்பட்டாங்க. இப்ப உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க யாரை எப்படி எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. மனைவி மீது கசப்பு இருக்குதா? வைராகியம் இருக்குதா? ஆமென். ஐயா, என் குடும்பத்துல நான் இன்னாரோடு பேசாம இருக்கிறேன், இன்னாரோடு கூட ஐக்கியம் இல்லாம இருக்கிறேன். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கொப்பா இருக்குது. எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஒரு இமைப்பொழுதுல எல்லாமே ஆமென் நடந்து முடிந்து விடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கதறினாலும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆகவே உங்க குடும்ப வாழ்க்கை, இரண்டாவது குடும்ப வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஞாபகம் இருக்கட்டும். ஆமென். ஆகவே இன்றைக்கு உங்க குடும்பத்தை ஆமென் கனி கொடுக்கும்படியாக என்ன மனத்தாங்கள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், குடும்பத்துல கனி கொடுக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக வாங்க. அப்ப கர்த்தருடைய உபதேசத்தை கேட்பது நல்லது. ஆனா உபதேசம் என்ன பண்ணும்? கனி கொடுக்கும்படியாக செய்யும். யாரோடு பகைக்கிறீங்களோ அவங்களை அதிகமாய் நேசிக்கும்படியாக செய்யும். யாரை அதிகமாய் விரோதிக்கிறீங்களோ அவங்களதான் அதிகமாய் நேசிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஏவுதல் கொடுப்பார். விரோதிக்கும்படியாக ஆவியானவர் எங்கேயும் செய்யவே மாட்டார். அதே போல சபிக்கும்படி ஆவியானவர் எழும்பவே மாட்டார். ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தான் கர்த்தர் செய்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் எல்லாரையும் அரவணைத்து செல்லும்படியாக தான் செய்வார். எனக்கு இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், வெட்டி விடுகிறது ஆண்டவருடைய வேலை. கனி கொடுக்காத அப்படின்னா வெட்டிடுவார், ஆண்டவர் வெட்டிடுவார். ஆனா கனி கொடுக்கிறது எதுவோ அது இன்னும் மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்ணுவாராம்? சுத்தப்படுத்துவார். ஆமென். அப்போ இன்னைக்கு அறிந்து பாருங்க. உங்க வீட்டை இன்னைக்கு இரண்டாவது வீட்டை குறித்து பாருங்க. ஐயா, என் வீட்டுல எல்லாரும் கூட நான் ஐக்கியமா இருக்கிறேனா? சமாதானமா இருக்கிறேனா? சந்தோஷமா இருக்கிறேனா? முகத்துக்கு முகம் நான் பேச முடியுதா? ஆமென். முகத்துக்கு முகம் நான் பார்த்து பேச முடியுதா? எந்த விதமான என் இருதயத்துல கபடு இல்ல, வஞ்சனை இல்ல, சூழ்ச்சி இல்ல. ஆமென். எந்த விதத்திலும் நான் யாரையும் ஏமாத்தல. நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுமா? குடும்ப வாழ்க்கையில கனி கொடுக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆமென். ஆகவே இந்த இரண்டாவது காரியம் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இதையும் ஆமென் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷர்களை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த நாட்கள்ல வெட்கப்பட்டு போகக்கூடாது. மூன்றாவதாக சாட்சியின் வாழ்க்கை. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம்
1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். 3வது கிறிஸ்துவுக்கு சாட்சி. ஆமென். குடும்ப கனிவுள்ள வாழ்க்கை. 3வது சாட்சியின் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு சாட்சி. ஆமென். அப்போ இது வெளிப்படையாய் குடும்பத்திலும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம். என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லை. எந்த விதத்திலும் வஞ்சனைகள் என் இடத்துல காணப்படலை. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி நேசிக்கிறேன். அப்ப இது எப்ப சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பு உங்களை முழுவதுமாக நிரப்பி இருந்தால் மட்டும்தான் இந்த அனுபவத்திற்குள்ளாக வர முடியும். நம்ம இன்னைக்கு உலகத்துல அநேக அன்பு உண்டு. கணவன் மனைவி அன்பு, சகோதர சகோதரிகள் அன்பு, ஆமென். அதே போல உறவினர்களுடைய அன்பு, தாய் தகப்பனுடைய அன்பு, இப்படி அநேக அன்புகள் இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இருந்தால் உண்மையாக நீங்க எல்லாரையும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே மாதிரி நேசிப்பீங்க. அதுல பார்ஷுவாலிட்டி இருக்காது. ஈக்குவல். ஆமென். இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு. எல்லாரையும் ஒரே மாதிரியாக தான் நேசிப்பீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி கவனிப்பீர். இந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் உங்களை விரோதிக்கிறீர்களோ விரோதிக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் அதிகமா என்ன பண்ணும்? ஆமென். போய் பேசும்படியாக செய்யும். யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போறாங்களோ அவங்களை அரவணைக்கும்படியாக தான் செய்யும். இதுதான் ஒரு நல்ல சாட்சியின் வாழ்க்கை. இன்னைக்கு இந்த சாட்சியின் வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியல, காண முடியல. எல்லா இடங்களிலும் அன்றைக்கு வேலை செய்கிற அலுவலங்களா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், சபையா இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நல்ல ஒரு மனுஷன், ஐயா நல்ல மனுஷன், எந்த ஒரு வேலையிலும் உண்மையா இருப்பார். மனுஷனை குறித்த ஒரு சாட்சி இருந்தது, கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு சாட்சி இருந்தது. ஆமென். கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருப்பாங்க. அவர்கள் என்ன வேலை செய்தாலும் அதுல சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் இருந்தது. இன்னைக்கு அந்த உண்மை தன்மை இன்னைக்கு யார்கிட்ட இல்லைன்னா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் உலகம் எப்படி பார்க்குதுன்னா பரியாசமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே அறிந்து கொள்ளுங்க. அப்ப சாட்சியின் ஜீவியம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஆமென். அப்போ இதற்கெல்லாம் திருஷ்டாந்தமாய் வேதத்தில் ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். இப்ப பாருங்க, 3த்துலயுமே பர்ஃபெக்டா இருந்தவங்க தான். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை, இந்த 3மே பர்ஃபெக்டா இருந்தது. ஆனா இந்த 3மே பர்ஃபெக்டா இருந்தாலும் 10 கன்னிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆயத்தத்துல எவ்வளவு ஒரு பர்ஃபெக்ட் இருக்கணும்னு பாருங்க. இந்த 3 காரியம், பரிசுத்தமான வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, சாட்சியின் ஜீவியம். ஆனா கன்னிகை அப்படின்ற ஒரு நிலைக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போகிறார். நான் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறேன்? இந்த ஆயத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா நான் என்ன பண்றேன்? உலகத்திற்கு ஒளியாய், ஆமென், வெளிச்சமாய் மாறுகிறேன். இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். கரைபடாதபடிக்கு என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு சாட்சியின், ஆமென், ஜீவியத்தோடு கூட கனி கொடுக்கிறவனாய் மாற்றி பலருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துகிறார். ஆனா அதுல வேதம் சொல்லுகிறது 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தி உள்ளவர்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாம். இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்ம நிறைவா இருந்தாங்க. மணவாளன் வரப்போகிறார் ஆயத்தத்தோடு கூட தான் இருந்தாங்க. எல்லாத்துலயும் கரெக்டா இருந்த ஜனங்கள் தான். ஆனா ஒரு சின்ன குறைவு தான். எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் எண்ணெய் குறைஞ்சு போச்சு. அந்த எண்ணெய் குறைந்து போகிற நேரத்துல மணவாளன் வர தாமதித்த பொழுது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா மணவாளனுடைய சத்தம் கேட்ட பொழுது புத்தி உள்ளவர்கள் எழுந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க? தீவட்டியை கொளுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொளுத்த முடியல. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். ஆமென். அதுதான் இமைப்பொழுது. இப்ப வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே
இதுதான். ஆமென். 10 பேரும் கன்னிகைகள் தான், 10 பேரும் புத்தி உள்ளவர்கள் தான். ஆனா வேதம் அவர்களை பிரித்து காண்பிக்கிறது, 5 பேர் புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்திலயும் பர்ஃபெக்டா இருந்து முடிவுல அந்த கோட்டுக்கு நேரா போகிற நேரம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைவு. ஆகவேதான் உள்ளான மனுஷனில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற கர்த்தருடைய ஜனமே ஒரு சின்ன ஐயா மயிர் இழையில அப்படின்னு வாங்க அப்படின்னு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சறுக்கள் தான் இந்த புத்தி இல்லாதவர்கள். ஆகவேதான் நோவாவுடைய நாட்கள்ல இப்படிப்பட்ட சறுக்கள் அநேகம் இருக்கும். ஒரு இமைப்பொழுதுல எல்லாம் நடந்து முடிந்துரும். அப்ப நீங்க அதுக்கு பின்பதாக நீங்க என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆமென். ஆகவேதான் ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆமென் நம்முடைய காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து சரியாய் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த வாழ்க்கையில் இந்த 10 கன்னிகைகள்ல நான் சரியா இருக்கணும். அப்ப அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளாய் நான் காணப்படணும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் காணப்படணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படணும்? இப்ப வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-17 அதுல ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கண்ணியும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த காரியம் அப்போ ஒரு போர் சேவகனுடைய அனுபவம். ஒரு யுத்தத்தில் நிற்கக்கூடிய போர் சேவகன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, விழிப்பாய் இருப்பான், எச்சரிக்கையாய் இருப்பான். ஆமென். அவனுடைய கண் எப்படி இருக்கும்னா தெளிவாய் இருக்கும். நம்மை நோக்கி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அப்போ தூரத்தில் ஆமென் எதிரிகளுடைய நடமாட்டங்களை எல்லாம் அவனுடைய கண்கள் விழிப்பாய் இருந்து பார்த்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளாயும் காணப்படணும், ஆயத்தம் உள்ளவர்களாயும் காணப்படணும். உங்க ஆயத்தம் எப்படிப்பட்ட ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா போர் சேவகனுடைய அனுபவம் காணப்படும். அப்ப எப்பொழுதும் போர் சேவகன் என்பவன் யுத்தத்திற்கு மட்டும் பயிற்சி எடுக்க மாட்டான், ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் எதிரியை வீழ்த்தும்படியாக என்ன பண்ணுவான்னா பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம், வேத வாசிப்பு, உபவாசம், இந்த பயிற்சி இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும், கிறிஸ்துவுக்கு நேராக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். ஐயா 10 நாள் நான் நல்லா ஜபம் பண்றேன், 15வது நாள் என் வாழ்க்கையில ஜபம் இல்லை, நீங்க ஓட்டத்தை ஆமென் என்ன பண்ணிடுவீங்க, மயிறு இழையில தவற விட்டுருவீங்க. ஆமென். ஓட்டத்தை சரியாக ஓடல அப்படின்னு சொன்னா கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பயிற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். ஐயா நான் அப்ப ஜபம் பண்ண, இப்ப என்னால ஜபம் பண்ண முடியல, இல்ல, ஓட்டத்தை நீங்க முழுவதுமாக முடிக்க முடியாது. அப்போ ஆமென் புத்தி உள்ளவர்களாக, புத்தியுள்ள கன்னிகைகளாக ஒரு யுத்த வீரனுடைய ஆமென் காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சி, அந்த ஜப வாழ்க்கை, ஆவியானவருக்குள்ளாய் மகிழ்ந்து கலிகூறுகிற அந்த அனுபவம், வேத வாசிப்பு, அதற்கேற்றபடி என் வாழ்க்கையை ஆமென் வசனத்துக்கு நேராக திருப்பி நடத்துகிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிட பொழுதும், நொடி பொழுதும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஆமென் அந்த காலங்களுக்கு நீங்க தப்பித்து பிழைக்க முடியும். அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மறுரூபம், இமைப்பொழுதுல மறுரூபமாகி அவரோடு கூட நாம செல்ல முடியும். அப்ப இந்த ஆயத்தத்திற்கு நேராக தான் கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆமென். ஆகவேதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப அந்த 5 கன்னிகைகள் 10 பேர்
10 பேரும் எல்லாமே கரெக்டா இருந்தாங்க. ஆனா மணவாளன் தாமதித்த பொழுது, அப்ப தாமதிக்கிற இந்த நாட்களில், ஐயா நான் கொஞ்சம் உலகத்தை ருசி பார்த்தா என்ன, கொஞ்சம் பாவ வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டா என்ன, கொஞ்ச நாட்கள் தானே, நான் போயிட்டு வந்துடுவேன், இந்த பாவத்தை நான் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுறேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். இமைப்பொழுதுல எல்லாம் நடக்கும்.